கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஏமி கார்மைக்கல். பிறப்பு டிசம்பர் 16, 1867. மிஷனரி தளம் இந்தியா மற்றும் இலங்கை. தரிசன பூமி சீனா. ஏமி கார்மைக்கல் அவர்கள் 16 டிசம்பர் 1867 அயர்லாந்தின் கவுண்டி டவுனில் உள்ள மெல்லிஸ்லே என்ற சிறிய கிராமத்தில் டேவிட் கார்மைக்கேல் மற்றும் கேத்தரின் ஆகியோருக்கு மூத்த மகளாக பிறந்தார். ஏமி அவரது 16வது வயதில் தனது குடும்பத்தாருடன் பெல்ஃபாஸ்டுக்கு இடம்பெயர்ந்தார். பெல்ஃபாஸ்டில் கார்மைக்கேல்ஸ் வெல்கம் எவாஞ்சலிக்கல் சபையை நிறுவினார். 1880 ரோஸ்மேரி ஸ்ட்ரீட் பிரஸ்பைட்டீரியனின் தேவாலய மண்டபத்தில் ஷாலிஸ் என்று அழைக்கப்படுகிற சால்வை அணிந்து மில்லில் வேலை செய்யும் வேலை பெண்களுக்காக ஞாயிறு காலை வகுப்பை தொடங்கினார். பல நூறு பங்கேற்பாளர்களை உள்ளடக்கியதான இந்த பணி விரைவாக வளர்ந்தது. இதனால் அவர்களுக்கு பெரிய இடம் தேவைப்பட்டதால் 1887 நன்கொடையாளர்களின் உதவியுடன் கேம்ப்ராய் தெரு மற்றும் ஹீதர் தெருவில் வெல்கம் ஹால் நிறுவப்பட்டது. அடிக்கடி ஏமி கார்மைக்கேல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு வாரக்கணக்கில் படுக்கையில் இருப்பார். 1887 கிறிஸ்தவ மாநாடான கெஸ்விக் மாநாட்டில் அவர் பங்கேற்ற போது அதில் பேசிய சீனா இன்லேண்ட் மிஷனின் நிறுவனரான ஹட்சன் டெய்லரின் செய்தியை கேட்டு தனக்கும் மிஷனரி பணிக்கு ஆண்டவரிடமிருந்து அழைப்பு உள்ளதை உணர்ந்தார். ஆரம்பத்தில் கார்மைக்கேல் ஜப்பானுக்கு பயணம் செய்து 15 மாதங்கள் தங்கியிருந்தார். ஆனால் நோய்வாய்ப்பட்டு வீடு திரும்பினார். இலங்கையில் சிறிது காலம் பணியாற்றிய பிறகு அவர் தனது உடல் நலத்திற்காக இந்தியாவின் பெங்களூருக்கு வந்தார். அந்த இடம் அவரது ஊழியத்திற்கு ஏற்றதாக இருப்பதை அறிந்தார். அவர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஜனானா மிஷனால் மிஷன் பணி செய்ய நியமிக்கப்பட்டார். கார்மைக்கேலின் மிகவும் குறிப்பிடத்தக்க பணி பெண்கள் மற்றும் இளம் பெண்களுடன் இருந்தது. அவர்களுடைய காலங்களில் இந்து கோவில்களில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. அநேக இளம் பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர். அந்த சமயங்களில் குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள், பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை வேண்டாம் என்றாலோ அல்லது அவர்களே பராமரிக்க முடியவில்லை என்றாலோ அவர்களை கோயில்களுக்கு விற்றுவிடுவார்கள். இந்நிலையை கண்ட ஏமி அம்மையார் மிகவும் வேதனை அடைந்து இந்த சமுதாய சீர்கேட்டை போக்க திருநெல்வேலி அருகில் உள்ள டோனாவூரில் 1901 டோனாவூர் ஃபெல்லோஷிப்பை நிறுவினார். கார்மைக்கேலின் சிறந்த ஊழியத்தினால் டோனாவூரில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சமுதாய சீர்கேட்டிலிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு அடைக்கலமும் அளித்தார். கார்மைக்கேல் தனது ஊழியத்தை பற்றி கூறுகையில், தனது குழந்தைகளை மீட்கும் பணி ஃப்ரீனா என்ற பெண்ணிடமிருந்து தொடங்கியது என்றார். தன் விருப்பத்திற்கு மாறாக கோவில் ஊழியராக மாற்றியதால் அங்கிருந்து அவர் தப்பினார். இது போன்ற சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததால் ஏமி கார்மைக்கேல் அங்கு ஊழியத்தை தொடங்கினார். இந்திய கலாச்சாரத்தை மதிக்கும் வகையில் அவர் இந்திய உடை அணிந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்திய பெயர்களை சூட்டினார். மேலும் ஒரு குழந்தையை துன்பத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்காக இந்தியாவில் சூடான தூசி நிறைந்த சாலைகளில் அடிக்கடி நீண்ட தூரம் பயணம் செய்தார். பல எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்தார். 1912 இங்கிலாந்து நாட்டின் ராணி மேரி
அவர்கள் ஏமி அவர்களின் மிஷனரி பணியை அங்கீகரித்து டோனாவூரில் ஒரு மருத்துவமனை கட்ட நிதி உதவியும் செய்தார். 1913ஆம் ஆண்டில் டோனாவூர் ஃபெல்லோஷிப்பில் 130 சிறுமிகள் இருந்தனர். 1918ஆம் ஆண்டில் டோனாவூர் கைவிடப்பட்ட இளம் ஆண்களுக்கு ஒரு மையத்தையும் ஆரம்பித்தார். அவர் 35க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். இருப்பினும் சில மட்டுமே இன்று அச்சகத்தில் உள்ளன. கார்மைக்கேல் 1951ஆம் ஆண்டு தனது 83வது வயதில் தேவராஜ்யத்தை அடைந்தார். டோனாவூரில் உள்ள தனது கல்லறையின் மீது எந்த கல்லையும் வைக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக அவர் பராமரித்து வந்த குழந்தைகள் தமிழ் மொழியில் அம்மா என்று வார்த்தையுடைய ஒற்றை கல்வெட்டை வைத்தார்கள். இன்றும் டோனாவூர் ஃபெல்லோஷிப்பில் தொடர்ந்து 16 நர்சரிகள் மற்றும் மருத்துவமனையுடன் சுமார் 500 பேருக்கு ஆதரவு அளித்து வருகிறது. தன் உடல் பலவீனத்தின் மத்தியிலும் சவாலான மிஷனரி பணியை மேற்கொண்டு பலரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திய ஏமி கார்மைக்கேலைப் போல உங்கள் பாடுகள் மத்தியிலும் தேவ ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமா?